வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த 3வது ப்ரோமோ வந்து ஒரு சண்டையில தான் வந்திருக்கு. சண்டை என்னடா டேய்! ப்ரோமோ விடும்போது பூரா சண்டையா தான் விடுவாங்க போல. மக்கு ராணி அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கு. சாச்சனா தேவி வந்து ராணி கிடையாது. ஒரு தெளிவான ராணிக்கான ஒரு ஒரு போல்டு இல்ல அப்படிங்கிறாப்புல தான் தோணுது. ஏன்னா ராணி போயிட்டு அதர் நாட்ல போயிட்டு அந்த பொருட்கள், நகைகள், பொன் காசுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, திருடிட்டு வரதுக்கு ராணி மொத ஆளா ஓடுறாங்க. அங்கருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து இங்க உள்ள அந்த அந்த டேபிள் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி எல்லாம் வச்சு ஒரு மாரி கச கச கசன்னு போட்டாய்ங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, படைத்தளபதி அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு, அ எதிர் நாட்டு அந்த ராஜா இருக்காரு பார்த்தீங்களா, ராஜாவோட அந்த நாற்காலிய எடுத்துட்டு வந்து இங்க வச்சுர்றாங்க. இதுக்கு ராணியும் உடந்தை வேற. ஸோ எல்லாமே ஒண்ணாவது வச்சுட்டாங்களா, முடிஞ்சுச்சா? இவ்வளோ நேரம் நடந்தது, அந்த ப்ராப்பர்ட்டிய மாத்தி வச்சது, அந்த கொலாபரேஷன் பண்ணது, மஞ்சரி கேப்டனா இருக்கக்கூடிய மஞ்சரி எல்லா வேலையும் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் இங்க உள்ள பொருட்கள்லாம் ஏதோ ஆர்டர் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க உடனே சண்டைக்கு போறாங்க. எப்படி இது மாரிலாம் பண்ணலாம்? கேப்டனா நான் கேட்பேன் அப்படிங்கிறாப்புல கேட்டுட்டு இருக்காங்க. ராணி இருக்கும்போது, ராணி வந்து ஒரு ஆர்டர் போட்டா அத வந்து கேட்கணும்ல மக்களும், படைத்தளபதி எல்லாருமே. அதெல்லாம் கேட்கவே இல்ல. ராணி வந்து என்னமோ குழந்தைத்தனமா அப்படியே நடந்து போயிட்டு, "என்ன என்ன என்ன முடிவு பண்ணிட்டீங்க? என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மாரி காமெடி பண்ணிட்டு திரியிறாய்ங்க. அப்பதான் வந்து சாக்லைன்னு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா அப்படின்னு, கேப்டன் அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளோ நேரம் அந்த சேரு அந்த அந்த நாற்காலிய வந்து தூக்கிட்டு வந்தீங்கல்ல, ராஜா உட்கார நாற்காலிய தூக்கிட்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய மாத்தி வைக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து கேப்டன் அப்படிங்கிறது வந்து தெரியல. இங்க உள்ள ப்ராப்பர்ட்டிய நாங்க மாத்தி வச்சப்போ தான் உங்களுக்கு கேப்டன் அப்படின்னு தோணுதா? உங்களுக்கு கேப்டன் பதவியில இருக்கீங்க. ஓ! ஒருவேள நம்ம மொத நாளே வந்து கேப்டனா பதவியேற்றமே, அதுக்கான வேலைகள் செய்யவே இல்லையே. இப்ப வந்து படைத்தளபதிக்கான வேலைகள் செஞ்சுட்டோம். இப்ப கேப்டனுக்கான வேலைய செய்யணும்ல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்கள் செஞ்ச வேலைய வந்து நம்ம வந்து அடிச்சு நவுத்தி நான் கேப்டன் என்ட்ட கேட்காம எதுக்கு இது மாரி பண்ணீங்க? எல்லா ப்ராப்பர்ட்டியும் இப்படிதான் மாத்தி கச கச கசன்னு வைப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனா இருக்கக்கூடிய மஞ்சரி வந்து துள்ளி குதிக்கிறாங்க. ராணி அங்கருந்து எந்திரிச்சு வந்து பேசுறாங்க. ராணிக்கான மரியாதையே இல்லப்பா. ராணி என்ன பண்ணும் ஆர்டர் பண்ணும். என்ன படைத்தளபதி நான் சொல்றத கேளு. நீ கேப்டன் அப்படிங்கிறது வேற. நான் இப்ப இந்த நாட்டுக்கு ராணி. நான் சொல்றத படைத்தளபதி கேட்கணும். அத விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி அவர்கள் கேட்கணுமா இல்லையா? பட் அத கேட்கவே இல்ல. இந்த சண்டை அப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா டேய்! என்னடா டேய்! அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. இன்னைக்கான வீடியோ ஃபுல்லா இந்த இந்த ராஜா நாட்டு அந்த பல்லக்கு தூக்குறது, இந்த பொருள எடுத்துட்டு வந்தது இதுலயே முடிச்சு விட்டுருவாய்ங்க. நாளைக்கு ஒண்ணும் பெருசா இருக்க போறதில்ல கன்டென்ட். வழக்கம் போல சனி, ஞாயிறு வந்து பாப்பாவுக்கு நம்ம விஜய் சேதுபதி அப்பா மகன் பாசத்த வந்து பொழிஞ்சு தள்ள போறாய்ங்க. அதான் நடக்க போகுது. இந்த வீக்கும் பெரிய லெவல்ல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல.